வல்லரக்கராச்சுதன் ஊசியின் மேல் ஒரு காலை வைத்து ஊசியின் மேல் ஒரு காலும் உச்சாந்தலையில் 2 கைகளையும் வைத்து தலையில் 2 கைகளை குவித்து அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று சடைகளோடும் முடிகளோடும் சன்னியாசி கோலத்தோடும் அந்த ஆண்டவனான சிவ பெருமானை நினைத்து தவம் இருந்து வருகிறார். அவர் தவமானது எப்படி இருக்கிறது தெரியுமா? பல்லெல்லாம் பாசி தலைரோமோ சடைகள் கால் மாட்டில் முளைத்த தலைமாட்டில் பூச்சொரி தலைமாட்டில் படுத்த கால் மாட்டில் படுத்தோதி காற்றடித்து மணல் பர காராஞ்செடி மேல் பட அன்ன பச்சி கூடு அடைகளத்தான் முட்டை போடு கொக்கு வந்து எச்சம் போடு கொக்கு வந்து எச்சம் போடு கோலங்கள் போட்டது வல்லரக்கராச்சுதன் அந்த ஆண்டவனாகிய சிவ பெருமானை நினைத்து ஒரு வருடம் 2 வருடம் அல்ல ஈராறு 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறார். ஆனால் அந்த பகவான் வரவே இல்லை. வரல. அவர் எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? ஒரு வருடம் 2 வருடம் உடையவனோ வரவே 3 4 வருடம் முக்கண்ணனோ வரவே 5 6 வருடம் ஆண்டவனோ வரவே 12 வருடகம் 12 வருடகம் பகவானோ வரவே வல்லரக்கன் செய்து வரும் தவமானது பங்குனி மாதத்தில் தலைவள்ளி கிழமை என்று அந்த ஆதி பொன்னுவெள்ளி கைலாசமானது கிடுகிடுவென்று அழுங்கியது. உடனே பகவான் தேவி பார்வதியால் பகவான் முன்னால் வந்து இருகரம் எடுத்து வணங்கி சுவாமி பகவானே பரம்பொருளே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்று இருக்கிறது. ஒரு நாள் இல்லாத திருநாள் அன்னைக்கு இருக்கு சாமி. ஆடாத கைலாசமானது ஆடுகிறது அசைகிறது. என்ன எப்படி அசையுது? ஒருவேளை அதுவரை தெரியலாம இருக்கா? ஆமா. குலுங்காத கைலாசமானது குலுங்கி விளையாடுகிறது. அப்படியாக பார்வதா தேவி கேட்டபோது பகவான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். அங்கே பாதாள உலகத்துல அந்த வல்லரக்கனின் தவத்தை கண்ணால கண்டு பெண்ணே பார்வதி இந்த பாதாள உலகத்துல ஒரு வல்லரக்க ராச்சுதன் ஆண்டவன் பகவானை நினைத்து 12 வருட காலம் பாரதவம் செய்து வரார். அவருடைய தவமானது முக்தி பெற்றுதான் ஆடாத கைலாச ஆடுகிறது அசைகிறது. குலுங்காத கைலாசமானது குலுங்கி விளையாடுகிறது. பெண்ணே பார்வதி அந்த வல்லரக்கனுக்கு நாமல் வரம் கொடுக்க கூடாது. அவருடைய எண்ணமோ தவறாக இருக்கிறது. அவனோ பெரிய பெரிய பாவம் கொடுமையெல்லாம் செய்திருக்கிறான். ஆமா. அதனால அவனுக்கு நாமல் வரம் கொடுக்க கூடாது. அதற்கு பதிலாக அவனை கைலாசத்திற்கு அழைத்து வந்து நாமளே அவனை கொன்று கொலை முடிக்க வேண்டும் என்று அப்படியாக பகவான் சொல்லும் போது பார்வதா தேடி அவனோடும் ஆட்டும் என்று சம்மதித்து ஆமா அவளும் ஆட்டும் என்று சம்மதித்து உடனே பகவான் யாரை அழைத்தா தெரியுமா? கீழகோட்டை வாசலில் படுத்திருந்த நந்தி தேவனை அழைத்தார். நந்தி அழைத்து என்ன சொல்கிறாள் தெரியுமா? ஏடா ஏடா நந்தி தேவன் ஈசன் சத்தம் காதில் கேட்டு நந்தி தேவன் ஓடி வந்து ஏ ஆண்டவனே பகவான் அழைத்ததொரு விவரம் நந்தி கேட்கும் போது நந்தி தேவன் கேட்கும் போது பகவானு ஏது சொல்லு
ராச்சுதன் பகவானே தான் நினைத்து 12 வருடகால் பாரதமும் செய்து வர ஆண்டவனே பகவான் வல்லரக்க ராச்சுதன் மானிட பிறவியல் தேவனை தாம் பார்ப்பது குறுகு ஒரு ஜென்மம் தான் கைலாசம் வருவது கடவுளையும் பார்ப்பது அப்படியாக நந்திதேவன் கேட்கும் போது பகவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அடே நந்திதேவா, என் கையில இருக்கு பத்தியா, அது அந்த பச்சளை மருந்து குளிகை. இதை உன் இரு கரத்தால வாங்கி அந்த பாதாள உலகத்திலே கொண்டு போய் வல்லரக்கன் கையில் கொடுத்தேயானால் அவன் கண்டத்தில் போட்டு ஒதுக்கும் போது அவனுக்கு 2 ரெக்கையானது முளைக்கும். ஆகவே ஆகாயமாக பறந்திடலாம், ஆதி கையிலைக்கு வந்திடலாம் என்று பகவான் சொல்லும் போது அந்த நந்தி தேவனோ தன் 2 கரத்தால் அந்த பச்சளை மருந்து குளிகையை வாங்கி கொண்டு 14 உலகமும் வருகிறாராம். அந்த வல்லரக்கன் எங்கேயுமே காணவில்லை. அந்த வல்லரக்கன் எங்கே இருக்கிறார் தெரியுமா? அதாவது இமயமலை அடிவாரத்தில், சந்திரகிரி மலையோரத்தில் அந்த ஆண்டவனான சிவபெருமானை நினைத்து 1000 முழம் கம்பத்திற்கு மேல தலைகீழாக நின்று பாடி தவம் இருக்கிறார். அவர் எப்படி பாடி தவம் இருக்கிறார் தெரியுமா? பார்வதி என் மணவாளனே சம்போ சங்கரா, சிவ சாம்போ சங்கரா, இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா. பாரும் சம்போ